Hi Mikas, this is Phantom Girlfix. Okay, I am back with another series தான். இது வந்து ஒரு மினி சீரீஸ் தான், ஓகேவா? இந்த சீரீஸோட டைட்டில் வந்து ஹிஸ் பேபி இஸ் ஆன் மை ஸ்டொமக். இது வந்து தே குக்கோடது. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போய்க்கோங்கடா. ஓகே, இப்போ வந்து ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பார்ட்டி ஹால் தான் காமிக்கிறாங்க. அது அவ்வளோ க்ராண்டாக இருக்குது. அந்த பார்ட்டி ஹாலில் பெரிய பெரிய விஐபிஸ்லாம் இருக்காங்க. சொல்லப்போனால் கொரியாவோட பிக்கஸ்ட் ஹெட்டெல்லாம் இருக்காங்க அந்த ஹாலில். அங்கே ஒரு பர்த்டே பார்ட்டி தான் நடந்துட்டுருக்கு. அது வந்து லில்லிங்கிற ஒரு பொண்ணுக்கு நடக்குது. லில்லி தான் இப்போ ரெடியாகி ஸ்டேஜில் நின்றுட்டு இருக்கா. அவளோட பேரண்ட்ஸ் வந்து என்ட்ரன்ஸில் எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. முக்கியமான விஐபிஸ்லாம் வராங்க. அதில் நிறையா மாஃபியர்ஸ் வராங்க. எல்லாருமே அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சன்ஸ், டாட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்திருக்காங்க. லில்லி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணியிருக்கா. ஈவன் அவளோட கிளாஸ் டீச்சர்ஸ்லேருந்து, அவளோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து, அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் வரைக்கும் அவன் இன்வைட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்திருக்காங்க. லில்லி வாஸ் ஸோ ஹாப்பி இன் தட் மூமெண்ட் பிகாஸ் அவளோட 18th பர்த்டே எஸ். அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர் பண்ணுறாங்க அவளை. எத்தனை பேர் வந்தாலுமே லில்லி வந்து ஒரு 2 மெம்பரை வந்து அவளோட ஐ சர்ச் பண்ணிகிட்டே இருக்கு. எஸ், அவளோட ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க 2 பேர்த்தை தான் அவளோட ஐபோல் வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருக்குது, எங்கே அப்படிங்கிற மாதிரி. பட் அங்கே எல்லாருமே இருக்காங்க அந்த ஹாலில். மாஃபியாஸ், அவங்க அப்பா வந்து ஆல் ஓவர் மாஃபியா அண்டு சிஇஓஸ், தென் கொரியாஸ் பிக்கஸ்ட் ஹெட்ஸ், நிறையா பேர்த்த இன்வைட் பண்ணியிருப்பார். அங்கே செமையாக பார்ட்டி டான்ஸ்ன்னு போயிட்டு இருக்கு. லில்லியோட பர்த்டே கேக் செலிப்ரேஷன், அதாவது கேக் கட்டிங் வந்து 8 o'clock சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் 7:30 ஆகுது. இப்போது லில்லியோட ஃபாதர் தான் வந்து ஸ்பீச் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் பொண்ணோட பர்த்டே, 18th பர்த்டே, இது வந்து ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட். என்னோடய ஒரே ஒரு பொண்ணு, நெக்ஸ்ட்டு என்னோட வாரிசு அப்படிங்கிற மாதிரிலாம் இன்ட்ரோ அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு லில்லியை பற்றி. அவங்க மம்மியும் கொஞ்ச நேரம் தேங்க்யூ ஸ்பீச் கொடுக்குறாங்க அவங்க எல்லாத்துக்கும். தென் லில்லி தான் சர்ச் பண்ணிகிட்டே இருந்தவ வெளியே வரைக்கும் நின்று பார்த்துட்டு இருக்கா. இங்கே வரல அப்படிங்கிற மாதிரி. ஒரு 7:58 வரைக்கும் ஆயிடுச்சு. லில்லியை கூப்பிட்டே இருக்காங்க, எல்லோரும் சர்ச் பண்ணுறாங்க லில்லி எங்கே அப்படிங்கிற மாதிரி. இப்போது ஒரு 2 பேர் வராங்க. வந்ததையும் தான் லில்லி அப்பாடா இவனுங்களை கூப்பிட்டே ஒரு வழி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இறங்கி ஸ்டெப்ஸை விட்டு இறங்கி நடந்து போகிறா. அந்த கார் வந்து நின்ன இடத்துல அங்கே ஒரு 2 ஹேண்ட்ஸம் பாய்ஸ் வந்து இறங்குறாங்க. அதுக்கு பின்னாடியே நிறைய கார்ஸ் எல்லாம் வருது. அந்த கார்ஸில் அந்த பாய்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாம் வராங்க. அப்படியே லில்லி ஓடி போய் அதில் ஒரு பாயை ஹக் பண்ணிவிட்டு, அப்பாடி நீ வந்துட்டியா, உன்னை தாண்டா ரொம்ப நேரமாக தொலாவினேன். ஓ மேடம் என்னையெல்லாம் தொலாவுறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் ஐப்ரோ ரேஸ் பண்ணிகிட்டே கேட்குறான். அப்போ என்ன தொலாவலை அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பாய் கேட்குறான். ஏய் ஒன்றை எப்படி தொலாவாமல் இருப்பேன், 2 பேருமே என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஐ லவ் யூ போத் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் சொல்லிவிட்டு அவங்க பேரண்ட்ஸையும் கூட்டிகிட்டு லில்லி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு உள்ளே வரா பார்ட்டி ஹால்குள்ளே. இப்போ லில்லியோட பேரண்ட்ஸ் தான் வா கேக் கட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க ஸ்டேஜில் நின்றுட்டு. இப்போ லில்லி தான் 1 நிமிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, ஆண்டி அங்கிள் ப்ளீஸ் உங்கள் 2 சண்டையும் நான் கொஞ்சம் கூட்டிகிட்டு போய்க்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஷியோர்மா போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேம்மா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிவிட்டு லில்லி கூட போகிறாங்க. லில்லி தான் இப்போ 2 பேர்த்தோட கையை ஒவ்வொரு பக்கம் பிடிச்சிட்டு லெட்ஸ் கோ பாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. எஸ் டியர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க 2 பேரும். அப்படியே 2 பேர்த்தோட கையை பிடிச்சிட்டு அந்த ரெட் கார்பெட்டில் ஓடி வரா அந்த ஸ்டேஜுக்கு. எல்லாருமே பார்க்குறாங்க, என்ன இவ 2 பசங்க கையை பிடிச்சி இப்படி ஓடி வரா அப்படிங்கிற மாதிரி. மேக்ஸிமம் ஆஃப் மெம்பர்ஸ்க்கே தெரியும் இவங்க 2 பேருமே திக் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ் அண்டு லில்லியோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியும். லில்லி தான் பார்க்குறா 2 பேர்த்தோட ஃபேஸை பார்த்து சிரிச்சுட்டு கையை பிடிச்சி மேலே ஸ்டேஜில் நிற்க வைக்கிறான். அவள் பேரண்ட்ஸை கூட பக்கத்தாடியில் நிற்க வைக்கல, இவங்க 2 பேர்த்தையும் நிற்க வச்சு ஃபஸ்ட்டு கேக் கட் பண்ணி 2 பேர்த்துக்கு ஊட்டி விட்றா. அதுலேயுமே சண்டை போடுறா. ஃபஸ்ட்டு யாருக்கு விட்டுட்டோம், பேசாமல் நான் சாப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. பிச்சு போடுவேன், நீ ஃபஸ்ட்டு உங்கள் பேரண்ட்ஸுக்கு ஊட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சன் சொல்கிறாரு. ஓ தேயோங், நீ ஏன் இப்படி இருக்க, உனக்கு விட்டுட்டா பேசாமல்
இல்லை நீ பேசாமல் ஜிம்மினுக்கு கூட்டே அப்படிங்கிற மாதிரி தேவாங்க சொல்கிறான். எனக்கெல்லாம் வேணாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஜிம்மின். ஏன்ப்பா என் கையிலேருந்து கேக் கூட வாங்கி சாப்பிட மாட்டியா? அங்கே ஃபோட்டோகிராஃபர் வேறு. ஏம்மா யாருக்காவது ஊட்டேம்மா, நான் ஃபோட்டோ எடுத்து அடுத்த வேலைக்கு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே ஃபைன், நான் எனக்கே சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி லில்லி அவளே சாப்பிட்டுக்கிறா. அப்படிங்கிற மாதிரி 3 பேர் அட்டன் டைமில் கத்துறாங்க. யாருக்குமே ஒன்றுமே புரியல. திடீர்னு கத்தவும் யாருக்குமே புரியல. என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் பார்க்குறாங்க. பார்த்தா ஏன்னு கத்துன ஸ்பீடுக்கு அப்படியே மேலேருந்து நிறையா பால்ஸ் பலூன்ஸ் நிறையா எல்லாத்து மேலே விழுகுது. ஓ மை காட், இதான் பிளான் பண்ணிங்களா ஏன்னு கத்த சொல்லி அப்படிங்கிற மாதிரி லில்லி சொல்கிறா. ஆமாம், உன் மூஞ்சிக்கு இந்த கிஃப்டே அதிகம் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின்னு சொல்லவும் தேயம் அமைதியாக இரு ஜிம்மின், அவளோட 18th பர்த்டே இப்படியெல்லாம் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் தேயம் ஃபன்னாக தானே பேசினா வீடு அப்படிங்கிற மாதிரி லில்லியும் சொல்லிட்டு விட்டுறா. அவளும் அந்த பால்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு விளையாண்டுருக்கா. எல்லாத்துக்கும் கேக் கட் பண்ணி கொடுத்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின், லில்லி அண்ட் தேயம் 3 பேரும் தான் ஒட்டுக்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் கலாச்சிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் சைட் அடிக்கவும் செய்கிறாங்க. இதான் நடந்துட்டு இருக்கு இவங்க 3 பேரும். அதாவது ஒரு டெஸ்க்கை பிடிச்சி உட்காந்துட்டாங்கடா. உட்காந்துட்டு ஜிம்மின் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறான். அப்புறம் லில்லி 18 அப்புறம் என்ன விசேஷம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நீ தாண்டா சொல்லணும் என்னடா விசேஷம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா லில்லி. அதுக்கு ஜிம்மின்ட்டு உனக்கு என்னப்பா, எங்கள் 2 பேத்துக்கும் நீ 18 ஆக 1 மந்த் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஜிம்மின். 1 மந்த்து தானே, அதெல்லாம் சீக்கிரம் போயிடும். ஓகே, இன்றைக்கி நீ என்ன பண்ண போகிற, ட்ரிங்க் பண்ண போகிறியா அப்படிங்கிற மாதிரி தேயோங் கேட்கவும் ஆக்சுவலி தேயோங் இழுக்காமல் சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின் சொல்கிறான். ரொம்ப பேசுகிற நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஆமாம் நான் இல்லாததாக பேசுகிறேன் லில்லி அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின் சொல்கிறான். அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆக்சுவலி தேயோங் அப்படிங்கிற மாதிரி திரும்புகிறா. குடிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. குடி 18 ஆயிடுச்சுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா தேயோங். அப்போ ஓகே ஜிமீன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. ஐயோ நான்லாம் வாங்கி தர முடியாதவா, அங்கே இருக்குது நீங்கள் போய் எடுத்து ட்ரிங்க் பண்ணலாம் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இப்போது லில்லி தான் போய் ஒரே ஒரு ட்ரிங்க் எடுத்து 1 சிப்லேயே குடிச்சிட்டு வந்துடுறா. வந்து உட்காந்துட்டா. என்னடி அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி தான் ஜிம்மின் லுக்கு விடுறான். ஆக்சுவலி அது டேஸ்ட்டே தெரியல, நல்லாவும் இல்லை, வேணாம் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உண்மையிலே தெரியலையா அப்படிங்கிற மாதிரிலாம் ஜிம்மின் நிறைய கேள்வி கேட்குறான். தெரியலடா சும்மாறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நம்ம பேசாமல் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம பேசாமல் சைட் அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி லில்லி சொல்கிறா. தேயாங்க உடனே சைட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. தேயாங் உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. எனக்கே தெரியாது, என் தம்பிக்கு மட்டும் எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின்னு சொல்கிறான். ஓ ஆமாம்ல, சரி ஓகே ஃபைன், நான் சொல்லித்தரேன் தேயாங் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஓகே சொல்லித்தான் அப்படிங்கிற மாதிரி தான் தேயாங்கோட மைண்ட் வாய்ஸ். ஓகே இப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு நேராக இருக்கிற டேபிள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி லில்லி சொல்கிறா. ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தா அங்கே ஒரு பர்சன் தேயோங்கவே வச்சக்குன்னு எடுக்காமல் பார்க்குறாரு. எஸ், அங்கே ஒரு பர்சன் உட்காந்துருக்கார்ல, ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தேயோங்க சொல்கிறான். அந்த பர்சன் வந்ததுலேருந்து தேயோங்க மட்டும்தான் பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் தேயோங்க பார்க்கவும் ரியலி உண்மையாலேயுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆமாண்டா, என்னடா நீ பார்க்குற அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின்னு சொல்லவும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்ன அவங்க ஓகேயோட ஸ்டாப் ஆகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி லில்லி கலாய்க்கவோ அப்புறம் என்ன பண்ண சொல்கிற லில்லி அப்படிங்கிற மாதிரி தேயான் கேட்குறான். போய் லைட்டாக அப்ரோச் பண்ணு, இதெல்லாம் சான்ஸுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிம்மின் உடனே சொல்கிறேன் அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஏதாவது வம்பாயிரப்போகுது, பிரச்சனையாயிரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன பிரச்சனையாக போகுது ஜிம்மின், நீ தான் இப்படியே உட்காந்துருக்க, தேயோங் நீ போய் லைட்டாக அப்ரோச் பண்ணிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த ட்ரிங்க் எடுத்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இடி கோர்த்துடுற அப்படிங்கிற மாதிரி தான் தேயோங்கோட மைண்ட் வாய்ஸ். சரி ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சரின்னு தேயோங்கும் அந்த பர்சன் கிட்டே போகிறான். போகிற வரைக்குமே அந்த பர்சன் தேயோங்க மட்டும்தான் அப்படியே டாப் டு பாட்டம் பட்டுருக்காரு. எஸ் ஆப்வியஸ்லி நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, அது ஜங்குக் தான். அப்படியே பியர்சிங்லாம் பண்ணிவிட்டு அவன் ஜஸ்ட்டு மாஸ்க் போட்டுட்டு தான் வந்திருப்பான். அவன் ஃபேஸ் எல்லாம் காமிச்சிருக்க மாட்டான். தேயோங்கும் பக்கத்தடியில் போய் நிற்கிறான். நான் இங்கே உட்காரலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்.
என்ன வாய்ஸே கொஞ்சம் ரக்கட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சி தேயாங்கும் உட்காரான். பக்கத்து அடியில் தான் இன்னொரு பர்சன் நம்ம ஜிமினவே பார்க்குறாரு. எஸ், தட் இஸ் யங்கி, நம்ம ஷூகா தான். அவரும் ஜிமினவே பார்த்துட்டு இருந்திருப்பார். ஜிமின் அப்படிங்கிற மாதிரி லில்லி கூப்பிட்றா. என்ன இப்போ ஒன்றுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை தேவங்க இப்போ போனான்ல. ஆமாம் போனா, என்ன அதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் ஜிமின். அவன் பக்கத்தடியில் ஒரு பர்சனை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம் அந்த பர்சன் இங்கேயே பார்க்குற மாதிரி இல்லை ஏன் லில்லி அப்படிங்கிற மாதிரி கேட்கும். தப்பு ஜிமின், அந்த பர்சன் இங்கேயே பார்க்கல, அந்த பர்சன் உன்னையும் பார்க்குறாரு. என்ன சொல்கிற? உண்மையாலே தான் அந்த பர்சனை பாரு, அந்த பர்சனோட ஐயை பாரு, அப்படியே பூனைக்குட்டி மாதிரியே இருக்கார்ல லில்லி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். என்ன கோவம்லாம் வருது, உனக்கு எதாவது பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி லக்கெல்லாம் கேட்குறான். ஜஸ்ட் ஷட் அப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓ ஓகே ஃபைன், ஆனால் அவர் உன்னை தான் பார்க்குறாரு, நான் அதை நோட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சிரிச்சிட்டே போகிறா. அவள் பேரண்ட்ஸ் கூப்பிட்றாங்கன்னு. சரின்னு ஜிமினும் அமைதியாக சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். அவனோட பேரண்ட்ஸ் ஜிமினோட பேரண்ட்ஸ் கூப்பிடுவோம். ஜிமினும் சரி ஓகே அப்படின்னா அவங்க அப்பா அம்மா கூட போய் உட்காடுறான். எங்கே தேவங்க அப்படிங்கிற மாதிரி மம்மி கேட்கவும், இல்லைம்மா அவன் கொஞ்சம் அங்கே ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறான். ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க மம்மியும் விட்டுறாங்க. இப்போ தேவங்க தான் ஏதோ பேசலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஹாய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஹாய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஜங்குக். லில்லிக்கு நீங்கள் என்ன வேணும்? லில்லி என்னோடய கசின் மாதிரி. ஓ ஓகே ஓகே ஓகே. ட்ரிங்க்ஸ் குடிப்பீங்களா? நீ கொடுத்தா குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் கொடுத்தா குடிக்கலாமா? நீங்கள் குடிப்பீங்களான்னு கேட்டேன். குடிப்பேன். ஓகே இந்தாங்க குடிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பான்ல, அதை கொடுக்குறான். ஓகே தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். ஓகே அப்படிங்கிற மாதிரி தேவங்க அமைதியாக உட்காந்துருக்கான். இப்போ ஜங்குக்கு தான் மாஸ்க் ரிமூவ் பண்ணுறான். தேவங்க அப்படியே ஜங்குக்காகவே பாட்டுருக்கான். அந்த லைட் செட்டிங்க்கு அப்படியே ஜங்குக்கு அப்படியே க்ளோ ஆகிறான். அப்படியே அட்மையர் பண்ணி தேவங்க கன்னத்தில் கை வச்சுட்டு அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கான் ஜங்குக்காகவே. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு கூப்பிட்றான். தேவங் வரவே இல்லையே சென்ஸுக்கு. அவன் அப்படியே ஜங்குக்கவே பாட்டுருக்கான். சொடக்கு போட்டு கூப்பிட்றான். ஹலோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹலோ அப்படிங்கிற மாதிரி கிட்ட வந்து சொல்கிறான். அப்போ தான் சொல்லுங்கள் சாரி ஏதோ திங்கிங் போயிட்டேன். நல்ல திங்கிங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சாரி சொல்லுங்கள். நீ குடிக்கலையா? இல்லை புரியல. நீ குடிக்கலையா? இல்லை நான் குடிக்க மாட்டேன். ஏன் குடிக்க மாட்டேன்? இல்லை குடிக்கக்கூடாது. அதான் ஏன் குடிக்கக்கூடாது? எனக்கு நீ ஏஜ் வரலைங்க. ஓ நீ அண்டர் 18ஆ? ஹலோ அண்டர் 18 இல்லை, நெக்ஸ்ட் மந்த்து 18. ஓ ஓகே டார்லிங். ஹலோ டார்லிங்லாம் போட்டு பேசாதுங்க. தென் ஓகே பேபி. அதுவும் தான். தென் ஹவு கேன் ஐ கால் யூ அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். டோன்ட் நீட் டு கால் மீ, தட்ஸ் இட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அச்சோ என்ன ரொம்ப சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஹலோ மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகே ஃபைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகே டேக் கேர் டாட்டா அப்படிங்கிற மாதிரி தேவங்க சொல்லவும், அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்குறான். என்னங்க அவ்வளோதானா? ஃபோன் நம்பர் கிடைக்குமா? ஃபோன் நம்பரா எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இல்லை சும்மா தான் கொடுத்துட்டு போவே. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தேவங்க போயிடுறான். இப்போ ஜங்குக் தான் கொஞ்சம் அவனுக்கு கோவம் வந்திருக்கும். இன்னும் ஏறுக்கு மாதிரி பேசிட்டான், நம்ம கேட்டதே அவன் செய்யலை அப்படிங்கிற மாதிரி கோவம் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். யங்கி தான் ப்ளீஸ்டா குடிக்காதடா, நீ குடிச்சினா உன் கண்ட்ரோல் லூஸ் பண்ணிடுவேடா, என்னால் தூக்கிட்டு போக முடியாதடா, ஐயோ புரிஞ்சிக்கோடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ தேவங்க தான் அவன் கூட பேசிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக
ஜிமின் அண்டு அவங்க அப்பா அம்மாட்ட தான் போய் உட்கார்றான். இப்போது லில்லி தான் தேங்க்யூ ஃபார் கம்மிங் அவள் ஸ்பீச் கொடுத்துட்ருக்கா, அதாவது ஃபார்மலாக கொடுத்துட்ருக்கா. இப்போ தான் ஓகே கேஷுவலாக வரலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எல்லாருமே கோரஸாக ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே வந்து இப்போது லிமிட்டட் மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. விஐபிஸ்லாம் கிளம்பிட்டாங்கடா. இது வந்து கொஞ்சம் அன்டைம் ஆனதுனால ஒரு 10 o'clock ஆயிடுச்சு. அதனால லிமிட்டட் மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. அவங்க அதாவது லிலியோட கிளாஸ்மேட்ஸு அந்த மாஃபியாவில் சம் மெம்பர்ஸ், ஜங்குக்கு மாதிரி பெரிய ஆள், அந்த மாதிரி இருக்காங்க. இப்போது கோரஸாக எல்லோரும் ஓகே சொல்லவும் ஓகே இப்போ வந்து நம்ம டான்ஸ் ஆடலாம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். லெட்ஸ் ஸ்டார்ட் த டான்ஸ் அப்படிங்கிற மாதிரி கத்துறா. உடனே டிஜேலாம் ஓகே மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க பாட்டெல்லாம் போடுறாங்க. அதுக்கு அவள் வைப் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடுறா. அவள் டான்ஸ் ஆடுறது மட்டும் இல்லாமல் தேவங்கியும் ஜிமினியும் கம்பல் பண்ணி கூப்பிட்றா. வாங்கடா சும்மா உட்காந்து ஃப்ரெஷ் சாணி போட்ட மாதிரி வாங்கடா வந்து டான்ஸ் ஆடுங்கடா, சும்மாவே வந்துட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்றா. அவங்களும் அவங்களோட பேரண்ட்ஸும் போய் ஆடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே தான் ஆட முடியும், அவங்க ஜாலியாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க திங்க் பண்ணுறாங்க. ஸோ தட் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்களும் ஜாலியாக வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஸ்டில் அந்த செகண்ட் வரைக்குமே ஜங்கு குடிச்சிருந்துருப்பான். தேவங்க ஆடுறத பார்த்ததையுமே அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அவனவே கன்னத்தில் கை வச்சுட்டு அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். இவங்க என்ன ஒரு ஆச்சரியம், நம்ம சொல்லி கேட்காதவன் யாருக்காக இப்படி பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். ஓ இந்த பீஸா ஓகே தான் மச்சான் செலக்ட் பண்ணது நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க நினச்சிட்டு ஓகே பார்க்கட்டும் நம்ம பீஸா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஜிமினை பார்த்துட்டு இருக்கான். அவங்க 3 பேரும் தான் முன்னாடி நின்று கலன்னு கலக்கிறாங்க. அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ டான்ஸ் ஆடுறாங்க. நல்லா இருக்குது, கலன்னு இருக்குது. இப்போது அவங்க டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணி 10 o'clock இப்போ டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. லெவலாகியும் நீ ஸ்டாப் பண்ண பாடில்லை. லிட்டில் பிட் லில்லி வேறு ட்ரிங்க் பண்ணனால அந்த பாட்டை போடு இந்த பாட்டை போடு அப்படிங்கிற மாதிரி அவள் அராச்சகம் பண்ணிகிட்டு இருக்கா. ஆக்சுவலி இப்படி தான் போயிட்டுருக்கு அந்த செக்ஷன் ஃபுல்லுமே. இப்போது தேயாங்கண்டு ஜிமினோட அம்மா தான் கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. எஸ், தேயாங் அண்டு ஜிமின் வந்து ட்வின்ஸ் மாதிரிடா. ஃபஸ்ட்டு வந்து தேயாங் கிடையாது, ஃபஸ்ட்டு ஜிமின் தான். செகண்ட் வந்து தேயாங், ஒரு 1 or 2 செகண்ட் வந்து தள்ளி பிறந்தவங்க, அவ்வளோதான். மற்றபடி அவங்க 2 பேருமே ட்வின்ஸ் தான், சேம் ஏஜ். அப்படி தான் லில்லி வந்து அவங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. அண்டு இவங்கெல்லாம் மாஃபியா ப்ளஸ் நிறையா கம்பெனிக்கு சிஓ இருக்கிறதுனால அப்படியே அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸும் ஆகிருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸும் மாறி இருப்பாங்க. இப்படி தான் போயிட்டு இருந்திருக்கோம். சரி, எல்லாம் ஒட்டுக்காக தான் படிக்க வச்சுருப்பாங்க பெரிய ஒரு ஸ்கூலில். இப்படி தான் போயிட்டு இருந்திருக்கோம். ஜங்குக் சைடு பார்த்தோம்னா அவனுக்கு யாரும் இல்லை, யொங்கி மட்டும்தான். யொங்கி வந்து ஜங்குக்கோட அண்ணா, அவ்வளோதான். மற்றபடி யொங்கிக்கு வந்து நல்லா கேர் எடுத்து பார்த்துக்குவான் ஜங்குக்கை. 2 பேருமே வந்து சின்ன வயசுலேயே ரொம்ப அடிபட்டனால சரி நமக்கு இந்த சைடே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, அதாவது நேர்மையில் போனால் ஒன்றுமே நடக்காது. நம்ம வந்து குறுக்கு வழின்னு சொல்ல முடியாது, நமக்கு வந்து ஒரு நீட் இருக்குது, அதனால் நம்ம வந்து மாஃபியாவாக மாறுறோம் அப்படின்னு அப்போத்துலேருந்து சின்ன வயசுலேயே வந்து ட்ரக்ஸ் எல்லாம் சேல் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை முடிக்கவே ஒவ்வொரு ஆளாக போட்டும் தள்ளியிருப்பாங்க. அப்படியே அவங்க பில்ட் பண்ணி ஜேகேன்னு சொன்னாவே அந்த சவுத் கொரியாவில் மேக்ஸிமம் மெம்பர்ஸ் தெரிகிற அளவுக்கு அப்படி கொண்டு வந்திருப்பாங்க. இப்படி தான் 2 பேர்த்தோட சைடும். தேயாங் வந்து ஒரு கைண்ட் ஹார்ட்டட், அட் த சேம் டைம் வந்து பிடிச்சா பேசுவான், பிடிக்கலைன்னா மூஞ்சில் அடித்த மாதிரி பேசி விட்டு வந்துடுவான். அப்படி ஜிமின் வந்து எதுவுமே நக்கலாக ஜாலியாக பேசுகிறவன். அடுத்து என்ன வரப்போகிறதுன்னு கிடையாது, இப்போது ஜாலியாக ஃபன் பண்ணுறோமா அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஜிமின். லில்லி வந்து அதே மாதிரி தான், ஜிமினுக்கும் தேயாங்கும் அடுத்தபடி அவங்களுக்கு சேஃபும் இருக்கான்னு பார்ப்பான், அட் த சேம் டைம் ஜாலியாகவும் இருப்பாள். ஒவ்வொரு நிமிஷத்தையும் இவங்கள வந்து ஜாலியாக வச்சுக்க ட்ரை பண்ணுவாள். இப்படி தான் போயிட்டு இருக்கோம். இவங்க எல்லாருமே இப்படி தான். லெட்ஸ் பேக் இன் டு த ஸ்டோரி. இப்போ அந்த டான்ஸ் போயிட்டே இருக்குது. ஜங்குக்னாலேயும் ஐஸ் எடுக்க முடியல தேவங்க விட்டு. அதுவும் இல்லாமல் அவன் வந்து ட்ரக்ஸ் குடித்தனால அவனுக்கு ஒன்றுமே தேவங்க ஆடுற ஸ்டெப்பெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஏறுது. ஏதாவது பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். இவங்கே அப்படிங்கிற மாதிரி இப்படி திரும்பி பார்க்கும். இவன் இருக்கிற ஸ்பீடை பார்த்தா நம்ம மேலே பண்ணிடுவான் போல். ஜங்குக்கா அப்படியே மேலே ஸ்டேஜை பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் புரிஞ்சிருச்சு போல். சரி அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜவே பார்த்துட்டு இருப்பான். ஃபுல்லுமே தேயாங்க தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போது தேயாங் அண்ட் ஜெமீனோட அம்மா அப்பா தான் வராங்க.
சரி ஓகே, நீங்கள் டான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு லில்லி கூடயே ஸ்டே பண்ணிடுங்க, நான் வந்து உங்களை நெக்ஸ்ட்டு டே பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் லில்லி நோ 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 நோ, ஆஹா நெக்ஸ்ட்டு டே நோ, ஜங்கு நோ நோ, ஜிமின் தேயம் என் கூடயே இருக்கட்டும், டாட்டா ஆன்ட்டி டாட்டா அங்கிள் அப்படிங்கிற மாதிரி போதையிலே பேசுகிறா. ஷோ அம்மா ஓகேம்மா நாளைக்கு மார்னிங் வந்துடுறோம்மா அப்படிங்கிற மாதிரி தேயாங்க சொல்கிறா. ஓகேப்பா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. இங்கே லில்லி தான் ஒரே டான்ஸ் தான். இப்போது லில்லி ஓகே லெட்ஸ் ஆஃப் த சாங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. டிஜேலாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் போயிட்டாங்க. அங்கே இருக்கிறதுன்னு பார்த்தா இவங்க 3 பேர், லில்லியோட அப்பா அம்மா அவங்க வந்து வெளியே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க, எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் கலைச்சிட்டு இருக்காங்க, பில்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. தென் ஜங்குக்கு சுகர் 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அவ்வளோதான். இப்போது ஜிமின் அண்ட் தேயாங் தான் அட்ட ஷாக்கு, இன்னும் யாருமே இல்லையா, அச்சோ ஐயோ இங்கே மாட்டிக்கிட்டோம் போல் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ். லில்லி தான் ஏ ஏ ஏ நீ 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 அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்டே கையை நீட்டிகிட்டே போகிறா. ஜங்குக் தான் இப்போது இவ வேறு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். இப்போது தேவம் இங்கே வாடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றா. என்னாச்சு போகலாமா, வீட்டுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி தேவம் கேட்குறான். நோ தேவம் ஒய் ஆர் யூ சேயிங் தட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இந்த நேரத்தில் இங்கிலீஷா அப்படிங்கிற மாதிரி தேவங்களுக்கு விடுறான். ஓகே இது யாருன்னு தெரியுதா தேவாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறா. ஸோ இது தெரியல லில்லி, நம்ம இப்போ வீட்டுக்கு போகணும், அம்மா அப்பா வெளியே வெயிட் பண்ணுறாங்க, ஜிமின் அங்கே நிற்கிறான், வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஷூகா தான் டக்குன்னு எந்திரிக்கிறாரு. டக்குன்னு தேவங்க பயந்துடுறான். ஏன்னா நார்மலாக பேசிகிட்டு இருக்க திடீர்னு எந்திரிச்சவங்க ஓ சாரி நீங்கள் பேசுங்க, நான் ரெஸ்ட் ரூம் வருது, நான் போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டே அண்ணா ஓகே அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு ஷூகாவை பார்த்துட்டு விங்க் பண்ணுறான். ஷூகாவும் பதிலுக்கு விங்க் பண்ணிவிட்டு பாடுறான் பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நடத்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகே அப்படிங்கிற மாதிரி ஓகே லில்லி சொல்கிறான். ஒரே நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தேயாங்க கேட்கவும் ஹலோ மிஸ்டர், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என் ஃப்ரெண்ட் இவன் தான், இவன் வந்து தேயம் கிம் தேயம், உன்னி என்ன தேவாங்கன்னா எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக்கு அப்படியே ஸ்மித் பண்ணுறான். அப்படிங்கிற மாதிரி இல்லை என்ன பேசுகிற அப்படிங்கிற மாதிரி தேவன் காதுக்கிட்ட சொல்ல, நீ சும்மாரு, அதாவது இவனை ஒரு 10 நிமிட்ஸ் பார்த்துக்கோங்க, நான் 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 இங்கே போகணும், நான் எங்கள் பேரண்ட்ஸ் பார்க்க போகணும், ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் 10 நிமிட்ஸில் வந்து இவனை பிக்கப் பண்ணிக்கிறேன், ஓகேவா டாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கும் கண்ணை மூடி ஓப்பன் பண்ணுறான். ஓகே டாட்டா தேவங்க இங்கேயே இருக்கணும், எங்கே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் வந்து சொல்லிவிட்டு டாட்டா அப்படிங்கிற மாதிரி அவளோட ஹீல்ஸ் போட்டிருப்பா, அது கழட்டி கையில் பிடிச்சே போகிறா. லில்லி நீ போயிடுவ அப்படிங்கிற மாதிரி தேவம் கத்துறா. நீ அங்கேயே நின்று அவர் சொல்கிறத மட்டும் கேளு, ஓகே டாட்டா மாஸ்க் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறா. அவளுக்கு வந்து அவளை பேர் தெரியாதல்ல ஜங்குக்கோட பேர், அதனால மாஸ்க்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு போகிறா. இப்போது லில்லி தான் திரும்பி ஜிமின்னு பார்க்குறான். யோங்கி ஜிமினோட கையை பிடிச்சிட்டு போகிறத ஓகே எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு முன்னாடி நடந்து போகிறா. இப்போ போகும்போது அவங்க அப்பா அம்மா தான் முன்னாடி நின்று மாம் டேட் ரொம்ப டயர்டாக இருக்குது, வீட்டுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அவங்க மம்மி என் குழந்தை ரொம்ப டயர்டாகிடுச்சா, சரி வீட்டுக்கு போகலாமாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லோரும் வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே இப்போது இந்த பக்கம் சைடு தான் காமிக்கிறாங்க. யோங்கி ஜிமினோட கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போயிருப்பான். ஜிமினுக்கு ஒன்றுமே புரியாது. ஆக்சுவலி ஜிமினுக்கும் பிடிச்சிருக்கும் யோங்கியை. அப்படியே பேசாமே போகிறான். பேச மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். பேசுவேனே, சின்ன வயசுலேருந்தே பேசுவேன். 3 வயசு படிக்கும்போது 3 வயசுலேருந்து பேசுவேன். சாரி கொஞ்சம் வளருது. எதனால் வளருது? உங்களை பார்த்தனால வளருதுங்க, இது என்னங்க கேள்வி அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்லவும் ஓகே நீ ஓப்பன் டைப் போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீங்கள் பார்த்ததையுமே எல்லாமே கண்டுபிடிச்சிருவீங்க போல் அப்படிங்கிற மாதிரி என்ன மீன் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இல்லை நான் ஓப்பன் டைப்புன்னு கண்டுபிடிக்கிறீங்களா, அதான் மீன் பண்ணினேன், நீங்கள் என்ன மீன் பண்ணதான் நினச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும்
நத்திங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகே வாவே, என் வீடு பக்கத்தில் தான் இருக்குது. இருக்கட்டுமே, வீடு அங்கேயே இருக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்கிறான். வீடு பக்கத்தடையில் தான் இருக்குது, நீ வர, அவ்வளோதான். அது வந்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை. நான் இப்போ போயிட்டு வரேன், டாட்டா, நீங்கள் தனியாக போங்க, நான் தனியாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதெல்லாம் முடியாது, வா அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். ஜிமினுக்கும் பிடிச்சிருக்கும் இந்த சாவேஜ் பேச்சு, அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஓகே அப்படின்னு ஜிமினும் கூட போகிறான். இப்போ இந்த பக்கம் சைட் தேயோங் சைடு வரலாம். தேயோங் அப்படியே நிற்கிறான், என்ன பேசுகிறதுன்னு தெரியல. இப்போ ஜங்குக் தான் டக்குன்னு எந்திரிக்கிறான். எந்திரிச்சதுமே வா, ஒரு அப்படியே ஒரு பொம்மை நிற்கிற மாதிரி இருக்குது, என்ன அழகு அப்படிங்கிற மாதிரி வர்ணிச்சிட்டு இருக்கான். இது வந்து தேயோங்க்கு கேட்குது. அப்படியே அந்த ஐஸ், அந்த நோஸ், அந்த லிப்ஸ், அந்த மோல், அதுக்கு கீழே ஜஸ்ட் அதுக்கு கீழே ஷட்டப் அப்படிங்கிற மாதிரி தேயோங் சொல்கிறான். யார் அது ஷட்டப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஷட்டப் மீன்ஸ் ஷட்டப் அப்படிங்கிற மாதிரி தேயோங் சொல்கிறான். பரவாயில்ல, திமிரு, ஆட்டிடியூட் மயிறு, ஓகே ஓகே, இதுவும் நல்லா இருக்குது. அந்த அழகோட இந்த அழகு, சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் தேயோங் பர்வர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்ன பேபி சொன்ன, எனக்கு கேட்கல, எனக்கு கேட்குற மாதிரி சொல்லு, இன்னொரு தடவை சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் சொல்கிறான். பர்வர்ட்டுன்னு சொன்னேன், கேட்குதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. பர்வர்ட் என்ன பண்ணும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி லுக்கு விடுறான். தேயோங் கொஞ்சம் பயத்தோட, ஐயோ தெரியாமல் சொல்லிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறான். சொல்லு பேபி, பர்வர்ட் என்ன பண்ணும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். டக்குன்னு தேயோங்க பிடிச்சி ஹிப்போட லாக் பண்ணுறான். விட்றா அப்படிங்கிற மாதிரி கத்துறான். குவயட், நோ பேபி, பர்வர்ட் என்ன பண்ணணும் நான் காமிப்பேன், இன்னைக்கு காமிப்பேன், ஜங்குக் இன்னைக்கு காமிக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி கத்துறான். அப்படியே எக்கோ அடிக்குது, யாருமே இல்லாததுனால எக்கோ அடிக்குது. இப்போது தேயோங்க அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு தான் போகிறேன் ஜங்குக். இதோடு நான் கட் பண்ணுறேன். ஓகே ஃபைன், இதோட முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு மினி சீரீஸ் நெக்ஸ்ட் அப்லோட் ஆகும். இதுவே ரொம்ப நேரம் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. பார்ப்போம். ஓகே, அன்டில் டாட்டா பை ஃப்ரம் டிஎம்.